அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ராஜேஷ்குமாருடைய ஒரு சூப்பரான சிறுகதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராஜேஷ்குமார்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கிரைம் ஸ்டோரி ரைட்டரா தான் தெரியும். ஆனா அவர் நிறைய சமூக பிரச்சனைகளை யதார்த்தமாகவும் சிந்திக்கும் வகையில கதை சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, அது போன்ற ஒரு சமயத்துல அவன் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா, நிஜமாவே கடவுள் இருக்கிறாரா அப்படின்றது தான். அந்த கேள்விக்கான பதில இந்த கதையில ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு ஒரு விடைய சொல்றாரு. கடவுள் இருக்கிறாரு குமாரு அப்படின்னு. வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாமா? ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? கையில் குடை இருந்தும் இப்போது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஓட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது? இப்போது கொட்டும் மழையில் ஒதுங்கவே இடம் இல்லாமல் நான் ஏன் அலைய வேண்டும்? இந்த 11 மணி ராத்திரியில் ஓட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு விட்டாவது வந்திருக்கலாம். சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று விட்டு வந்திருக்கலாம். அதையும் செய்யாமல் பார்சல் கட்டி கொண்டு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டு உடனே கிளம்பினேன். எல்லாம் எதற்கு? இப்படி வரும் வழியில் கொட்டும் அடைமழையில் ஒதுங்கவே இடம் கிடைக்காமல் அலைவதற்கா? கொஞ்ச தூரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாய் ஷீட் போட்ட பஸ் ஸ்டாண்டு போல் ஒரு இடம் தென்பட்டது. நான் ஒதுங்கிய இடம் ஒரு நீளமான மதில் சுவர். அதில் ஒரு 3 சதுர அடியில் ஒரு கிருஷ்ணர் சிலை பதித்து வைக்கப்பட்டு அதற்கு சிறிய அளவில் கம்பி போட்ட கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது. வீட்டு சுவர்களில் விநாயகர் சிலை வைப்பார்களே அது போல். அங்கு ஒதுங்கி நின்ற போது என் மனதில் பட்ட கேள்விகளைத்தான் நான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் எப்போதும் கடவுளை மதங்களுக்குள்ளும் சிலைகளுக்குள்ளும் பார்ப்பதில்லை. உள் கடந்த ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். சிலைகள் மதங்கள் எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் என்று நம்புவன் நான். உலகை எல்லாம் காக்கும் இரட்சகன் நீ, உன் சிலையை காப்பாற்றிக் கொள்ள உன்னால் முடியாது என்று நினைத்து மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பி கதவை பார்க்கும் போது உனக்கு சிரிப்பு வரவில்லை என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த கிருஷ்ணருடன் மனதுக்குள் பேச ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கப்பா என்று மேனேஜர் சொல்வது நினைவுக்கு வந்தாலும் என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை. கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாரை பாதுகாக்க போகிறாய்? நீயே சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் போய் நீ உதவ போகிறாய்? சரி, யாரை பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும்? என்னை பற்றியே பேசுகிறேன். இப்படி வந்து சிக்கிக் கொண்டேனே, எனக்கு எந்த ரூபத்தில் நீ உதவி செய்ய போகிறாய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்குள் எழ செய்து என்னை விரக்தி அடைய செய்யும் உன் நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நான் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். அந்த சுவரின் மூலையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ கிடக்க அதை கொஞ்சம் உற்று பார்த்தேன். அது துணி மூட்டை அல்ல, ஒரு மூதாட்டி. பூச்சி, புழு, சில நேரங்களில் பாம்பு கூட என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வனும் எல்லா சராமாரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுற்றி கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் இவள். யாரை பெற்ற தாயோ ஆதரிக்க ஆள் இல்லாமல் இங்கு கிடக்கிறாள். அவள் ஏதோ முனகுவதை போல் இருந்தது. உற்று கேட்டால் என்னிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது. என்னம்மா வேணும்? ஐயா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது. இந்த மழையில் இந்த இரவில் ஒரு இளைஞன் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்துக் கொள்ளும் போது அந்த மூதாட்டி என்ன செய்வாள் என்ற ஒரே ஒரு கேள்விதான். இந்தாங்க அம்மா, தோசை இருக்கு, சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் கூட இருக்கு. கிருஷ்ணா நல்லா இருப்பா. எனக்கு எந்த ரூபத்தில் உதவி செய்ய போகிறாய் என்று உன்னை கேட்டேன். இப்போது புரிகிறது, உதவி தேவைப்பட்டது எனக்கல்ல, அந்த மூதாட்டிக்கு என்று. உதவியதும் நான் அல்ல, என் ரூபத்தில் நீ என்று. இப்ப புரிஞ்சிருக்கும்ல கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னு. கடவுள் இருக்கிறாரு குமாரு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.